அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமான அழைப்பை தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையில பல மாதங்களாகவே எதிரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த முயற்சிகள் எல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுல அனைத்தையுமே தோல்வியை தான் தழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல என்னென்னலாம் முஸ்லிம்களுக்கு இன்னல்களை கொடுத்தாங்க இந்த யூதர்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். தாங்கள் கையாண்ட எல்லா வழிமுறைகளையுமே எந்த பயனுமே அளிக்கல அப்படின்றது அவங்களோட அறிவுக்கு மெதுவா உரைக்க உரைக்க அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க மாற்று வழியா கையாண்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சமூக தலைவரையும் ஒவ்வொரு எஜமானரையும் கூப்பிட்டு தன்னுடைய ஆளுமைக்கு கீழே உள்ளவர்களை, அதாவது ஒவ்வொரு அடிமைகளையும் இனி யாராவது இஸ்லாத்தை தழுவுனாங்க அப்படின்னா அவர்களை துன்புறுத்தணும், தனிப்பட்ட முறையில நீங்க துன்புறுத்தணும், அவர்களுக்கு இன்னல்களை விளைவிக்கணும் அப்படின்றத எல்லா தலைவர்களுமே முடிவு செஞ்சிருந்தாங்க. தலைவர்களுடன் அவர்களுடைய எதிர்ப்பிடிகளும் சேர்ந்துகிட்டு என்ன பண்ணாங்க, முஸ்லிம்களை ரொம்ப பாட்டி வதச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சாதாரண எளிய முஸ்லிம் மக்களுக்கு தந்த தொல்லைங்க, அந்த நோவினைகள் எல்லாம் கேட்கும் போது உள்ளமே ரொம்ப கசிந்திருக்கும். அதை சொல்லி மாளாத அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாத்தை தழுவுனாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அபுஜகல் போய் உடனே நேரடியா போய் சென்று உன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாம ஆக்கிடுவேன் அப்படின்றவன் மிரட்டுவானாம். அவங்களும் அவன் எவ்வளவு சொல்லியும் எந்த பயனும் இல்லாதவராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அடிச்சு துன்புறுத்துவானா. இது இப்னு ஹிஷாம்லயும் பதிவாயிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையோட சகோதரர் இருக்காங்க இல்லையா, அப்பாவி முஸ்லிம்களா பேருச்சங்கீற்று, அதாவது அந்த பேருத்தம்பளம் இருக்கு இல்லையா, அதோட அந்த கீற்றை வச்சு பாயில சுருட்டி அதற்கு கீழே புகைய மூட்டி மூச்சு திணற அடிச்சு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். தனதோட மகன் முஸ்லிம் ஆயிட்டதுனால அதை அறிஞ்ச முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களோட தாயார் அவங்களுக்கு உணவு தண்ணீர் எதுவுமே கொடுக்காம வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. மிக ஆடம்பரமாக வாழ்ந்த ரொம்ப தலைவர்கள் எல்லாருமே பெரும் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. பசி பட்டினி அப்படின்ற ஒரு வறண்ட வாழ்க்கையில தங்களோட மேனி ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையிலையும் அவங்க கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஷஹாதாவை ஒருபோதும் இழக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுஹை இப்னு சினான் ரலியல்லாஹு அவங்கள நினைவிருக்கும் வரையில கடுமையாக தாக்கப்பட்டாங்களாமா. பிலால் ரலி உமையா இப்னு கலஃபுடைய அடிமையா இருந்திருக்காங்க. உமையா அவங்களோட கழுத்துல கயிற்றை கட்டி சிறுவர்கள்ட்ட கொடுப்பாங்களாம், இழுத்துட்டு போக சொல்லி. சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, மக்காவுல கரடு முரடான மலைப்பகுதிகள்ல அந்த கயிற்றை அப்படி இழுத்துக்கிட்டு பிலால் ரலியை கொண்டு செல்வாங்களாம். கயிற்றோட அடையாளம் அவங்களோட கழுத்துல அந்த அளவுக்கு பதிஞ்சிடுமா. அப்பவும் பிலால் ரலி என்ன பண்ணுவாங்களா, அஹது அஹது அப்படின்னு கூறிக்கொண்டே செல்வாங்களாம். சில வேளைகள்ல உமையா பிலாலா மிக இறுக்கமான ஒரு தடியால கடுமையா ரொம்ப தாக்குவானா. சூரிய வெப்பத்துல போட்டு அவங்கள உணவளிக்காம பசியால துடிக்க வைப்பானா. சுட்டருக்கும் சூரிய வெப்பத்துல அந்த பாலைவனத்தோட மணல்ல கடத்தி நெஞ்சு மேல ஒரு பாறங்கள்ல தூக்கி வச்சு அவ்வாறு படுக்க வைப்பானா. அப்போ பிலாலை நோக்கி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ சாக வேண்டும் அல்லது முகம்மதின் மார்க்கத்தை நிராகரித்த லாது உஜாவை வணங்க வேண்டும் அப்படின்னு கூறிக்கிட்டே இருப்பானா. அது வரைக்கும் நீ இப்படியேதான் இருக்கணும், உன்னைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு பிலால் ரலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்படியே இருப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தையை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேற வார்த்தை எனக்கு தெரிஞ்சா நான் அதையும் கூறியிருப்பேன் அப்படின்றத கூறுவாங்களா அந்த பிலால் ரலி. ஒரு நாள் பிலால் ரலி அண்ணா சித்திரவதைக்குள்ளாக இருக்கும் போது அவர்களை கடந்து சென்ற அபுபக்கர் ரலி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஹபஷி அடிமைய கிரகயமா கொடுத்து பிலால் ரலி அவங்கள உரிமைக்கு வாங்கி விட்டுட்டாங்க. சிலர் 5 அல்லது 7 ஊக்கியா வெள்ளிக்கு பகரமாக உரிமை விட்டதா சொல்றாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவங்களுடைய தகப்பனார் யாசிர், தாயார் சுமையார்.
ஆகிய இருவருமே மஹ்ஜூம் கிளையாரை சேர்ந்த அபு ஹுதைபா இப்னு முகீரா என்பவங்களோட அடிமையா இருந்திருக்காங்க. மூவருமே இஸ்லாத்தை வந்து தழுவிருக்காங்க. இந்த மூவருமே அபுஜஹல் என்ன பண்ணிருக்கான், அபுஜஹல் தலைமையில உள்ள ஒரு கூட்டம் வந்து அஃப்தஹ் அப்படின்ற ஒரு இடத்துல அழைத்து சென்று மதிய வேளையில ரொம்ப கடுமையான மணல்ல கிடத்தி அந்த பாலைவனத்துல கடுமையா சித்திரவதை செஞ்சிருக்கான். இதை கண்ட ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யாசீன் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஆறுதலை வந்து கூறுவாங்களாம். நிராகரிப்பவர்களோட வேதனையை வந்து யாசிர் அலியெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேதனையிலே இறந்து விட்டாங்க. ஏன்னா வயது முதிர்ந்த நிலைமையில இருந்ததை கண்டு அவங்களோட தாயார் வந்து வயது முதிர்ந்த ஒரு இயலாத இருந்த ஒரு பெண்மணி தான். தாயார் சுமையா பின் கையாதர் அலி அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கான், அபுஜஹல் வந்து அவங்களோட பெண் உறுப்புல ஈட்டிய வச்சு குத்தி கொலை செஞ்சிருக்கான். இவரே இஸ்லாமிற்காக முதல்ல உயிர் தியாகம் செஞ்ச ஒரு முதல் பெண்மணி ஆவார். இருவரோட மகன் வந்து அம்மாரை வந்து பாலைவனத்தோட கடு மணல்ல நிகழ்த்தி அந்த சுடு மணல்ல கிடத்தி நெஞ்சு மீது வந்து பாறங்கள்ல வச்சு நினைவிழுக்கிற வரைக்கும், அதாவது தண்ணீர்ல மூழ்கடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்காங்க. முகம்மதை வந்து நீ திட்டணும், லாது உஜ்ஜால வந்து நீ புகழணும், அப்போதுதான் உன்னை இந்த தண்டனையில இருந்து விடுவிப்போம் அப்படின்றத கூறியிருக்காங்க. வேதனை தாளாத அம்மார் அலில்லாஹ் அவங்க வந்து நிராகரிப்புகளோட கட்டளைக்கு வந்து இணங்கிட்டாங்க. அதற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது அல்லாஹ் வந்து பின்வரும் ஒரு வசனத்தை வந்து இறக்கி அருளியிருக்கான். ஆகவே எவரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அல்லாஹ்வை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும். உள்ளம் நம்பிக்கையை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே இருக்க, எவனுடைய நிர்பந்தத்தின் மீதும் அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை. எனினும் அவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பே நிறைந்திருந்து இவ்வாறு செய்தால் அவன் மீது அல்லாஹுடைய கோபம்தான் ஏற்படும், அவனுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தாலா இந்த அத்தியாயங்களை இறக்கியிருக்கான். அபுல் அஹபும் அபு ஃபுஹைஹர் அலி வந்து அப்துதார் கிளைய சார்ந்த ஒருத்தவங்களோட அடிமையா தான் இருந்திருக்காங்க. இவரோட 2 கால்களையும் சங்கிலியால பிணைச்சு ஆடைகளை கலற்றி விட்டு கடு மணல்ல அந்த சுடு மணல்ல வந்து குப்பரை கடத்தி அசையாமல் இருக்க பெரிய பாறைய முதுகு மேல சுமத்தி வச்சு நினைவை இழக்கிற வரைக்கும் அதே நிலையில வந்து விட்டிருக்காங்க. இவ்வாறு வந்து நாளுக்கு நாளு முஸ்லிம்களுக்கு வந்து கொடுமைகள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு முறை அவரோட கால்கள்ல வந்து கயிற்றால பிணைஞ்சு அந்த கடுமணல்ல அந்த கிடத்தி கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன ஆயிருக்காரு, கொடுமைகளால அவரோட சுயநினைவையே இழந்துட்டாரு. அந்த வழியா வந்து அபூபக்கர் அலி தான் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உரிமைக்கு வாங்கி விட்டிருக்காங்க. அவங்க அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள விலைக்கு வாங்கி உரிமம் விட்டிருக்காங்க. தான் கபாப் இப்னு அரதுர் அலி அவங்களும் உம்மு அம்மார் அவங்க என்ற பெண்மணிகளை வந்து என்னது அடிமையா இருந்திருக்காங்க. அவங்களோட எஜமான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேரும் இஸ்லாத்துல தழுவுனதை பச்சு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கல்லை வச்சு அவங்க தலையிலையும் வந்து அடிச்சிருக்காங்க. முகமதின் மார்க்கத்தை வந்து விற்று அப்படின்றத கூறியிருக்காங்க. ஆனா மன உறுதி மட்டுமே இவங்கள்ட்ட எல்லாத்துலயுமே அதிகரித்து இருந்துச்சு. அல்லாஹ் தாலா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நற்கூலியையும் வழங்கியிருந்தாள். அல்ஹம்துலில்லாஹ். நெருப்பு கங்குகள் கூட அவங்களோட படுக்கைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நெருப்பு வந்து அவங்களோட உடல்ல பொசுக்க அப்ப இடுப்புல இருந்து கொழுப்பு உருகி ஓடி அந்த நெருப்பை வந்து அணைச்சு விடுமா. அந்த அளவுக்கு வந்து அவங்க வேதனை வந்து அனுபவிச்சிருந்திருக்காங்க. இஸ்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்கல. நமது முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அல்லாஹுடைய வார்த்தையையும் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களையும் அவர்கள் அப்படியே வழி தவறாமல் பின்பற்றியதை கண்டுதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மார்க்கம் வந்து கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நபி வரலாறுகளை பார்க்க இன்ஷா அல்லாஹ் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.